ஜல்லிக்கட்டில் தமிழ்நாடு அரசு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க சார். அதுக்காண்டி மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடிய அனைத்து அமைப்புகளும் சங்கத்தினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் சார். இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு ஏறுதழுதல் ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணணும். இந்த விழா கமிட்டியினர் முடிவு செஞ்சுக்கலாம், மாவட்ட நிர்வாகம் முடிவு செஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த முத்திரை பதிவுத்தில் இந்த 20 லட்சம் 10 லட்சம் வைப்பு தொகை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே தளர்வு பண்ணியிருக்காங்க. அது ரத்து பண்ணியிருக்காங்க. இதுன்னு இன்னும் ஜல்லிக்கட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். நிறைய சங்கடங்கள் இருக்குது, நடத்த முடியாத கிராமம் இருக்குது, புதுசாக அனுமதி பெறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணித்தரணும்னு கேட்டுக்கிறேன் சார். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டை பற்றியுமே பேசிகிட்டு இருக்கேன். மஞ்சு விரட்டு ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட், பெரிய டிஸ்ட்ரிக்ட் திருச்சி, நம்முடைய புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரையில் பாதி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சு விரட்டு ஃபேமஸ் சார். ஒரு பொட்டத்தடில் கதிர் அறுவடை திருவிழா முன்னிட்டு அங்கங்கே அவுத்துடுவாங்க. அந்த மஞ்சு விரட்டு காளைகள் இனப்பெருக்கத்துக்காக உறுதுணையாக இருக்கும். இந்த மஞ்சு விரட்டை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அதையும் கொஞ்சம் ஆலோசித்து அதுக்கும் சில தளர்வுகள் கொடுத்து ஜல்லிக்கட்டு மாதிரி நடத்தாமல் மஞ்சு விரட்டை எப்பவும் போல் பாரம்பரியமான விழாவை நடத்தணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறோம் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மாடுகளை மலையில் மேய விடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். மாடுபிடி வீரர்கள் உயிரிழந்தால் சேதம் ஏற்பட்டால் இழப்பீடாக 10 லட்சம் கொடுக்கணும். சிறிய பெரிய காயங்கள் ஏற்பட்டால் மருத்துவ செலவுக்காக நிதி உதவி வழங்கணும். அதே போல் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனை சங்கம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க வர்ணனை செஞ்சுட்டு எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும், உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுருங்க சார். தமிழ்நாடு அரசுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல் இந்த சுங்க கட்டணம் நம்ம டோல் பூத்தில் போகும்போது காளைகள் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு காளைகள் போகும்போது தமிழ்நாடு அரசு அதையும் பரிந்துரை பண்ணி இலவசமாக அந்த காளைகளுக்கு மட்டும், ஏன்னா விவசாயிகள் வளர்க்கக்கூடியதான் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு காளைகள், அதுக்கும் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார் தமிழ்நாடு அரசு.